சக்தி, ஜெயா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் பொன்னியை பாட விடலை ரெக்கார்டிங்கில்? அப்போ பொன்னின்னு தெரிஞ்சதுனால தானே பாட விடலை அப்படின்னு சக்தி சொல்கிறார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ தெரியாமல் வாய்ஸ் அனுப்புனதே தப்பு. இதில் ரெக்கார்டிங் வேறு அனுப்பியிருக்க. அவள் கரெக்ட் டைம் வந்தாளா? கரெக்டாக 10 மணினா 10:15 வரா. எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு கரெக்டாக வந்திருக்கு, அதனால் நான் பாட வச்சேன். இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பொன்னியை பாட விடுவீங்களா? அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பொன்னியை பிடிக்கல. ஆமாம், எனக்கு பொன்னி எதுக்காக பிடிக்கணும்? எனக்கு பிடிக்காது தான். அதுவும் நான் ஒரு மேனேஜிங் டைரக்டரு, மாப்பிள்ளை சிஇஓவாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரோ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் ஃபைனல் முடிவு. எங்களோட ரெக்கார்டிங்கில் நாங்கள் யார் பாடணும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பொன்னியை பிடிக்கல, அதனால தானே பாட வைக்கல? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைமிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி ஜெயா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. ஆமாம், வந்தோமா சமைச்சோமா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இருக்காமல் இது என்ன ரெக்கார்டிங்? இங்கே அங்கே கோயிலில் பாடுறேன் குளத்தில் பாடுறேன்னு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை. வீட்டில் நிம்மதியே இல்லை. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சந்திரசேகருக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட பொன்னியை பேசக்கூடாது, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. என்ன எங்கள் அண்ணன் தப்பாக சொல்லிட்டாரு? எங்கள் அண்ணன் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. இப்போ என்ன இவ 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 பண்ணுறது எல்லாமே ரொம்ப கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெயா சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் பாடக்கூடாது அவ்வளோதானே? இனிமேல் நான் எந்த கச்சேரியிலையும் எப்போவுமே பாட்டே பாட மாட்டேன். அத்தை இனிமேல் பாட சொன்னால் மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இவ பாடுறா இவ பாடலை, அது எனக்கு முக்கியமே கிடையாது. நமக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம் கச்சேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கூட்டின்னு ஜெயா அங்கேருந்து போகிறாங்க. பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. சக்தி பின்னாடியே வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு பொன்னி, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. எல்லாத்துக்கும் காரணமே நான் தானே. நான் தான் உன்னை பாட வைக்கணும்னு நினச்சேன். என்னால் தானே நீ இனிமேல் பாடவே முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டவனே பொன்னி சொல்கிறாங்க, இல்லை சக்தி, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தைக்கு ரொம்ப கோவமாக வருது, நான் பாடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நான் பாடலை. பரவாயில்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு யார் மேலேயுமே கோவமே இல்லை. அத்தை மேலே கூட எனக்கு கோவம் இல்லை. அத்தை எப்போவுமே நல்லா பாடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாராட்டுவாங்க. அதுதான் அவங்களோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் நீ அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுகிறான், ஆனால் அம்மா உன்னை விட்டு கொடுத்து தானே பேசுகிறாங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. ஜெயா உள்ளே இருக்காங்க. அப்போ சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் தான் அந்த சக்தி இப்படி பண்ணியிருப்பான். அதுவும் பண்ணுறது எல்லாமே தப்பு. தெரியாமல் வாய்ஸ் அனுப்பி என்னையே ஓகே பண்ணி என்னோட ரெக்கார்டிங்கே அனுப்புகிறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி விடு, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காத. பொன்னி நல்லா பாடுற டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவன் இப்படி பண்ணான், வேறு எந்த காரணமும் இல்லை. நீ எதுக்காக எப்போ பார்த்தா சக்தியை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. பின்ன அவனை திட்டாமல் வேறு என்ன பண்ண முடியும்? எப்போ பார்த்தாலும் பொன்னியை பாட வைக்கிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். எனக்கு இப்போலாம் அவன் பண்ணுற எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, கோவம் தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதோட விடு, பெருசாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சந்திரசேகர் சொல்கிறாரு. பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா பாட முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப நல்லது. நான் என்ன நினச்சனோ அது அப்படியே நடந்துச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் சக்தி பொன்னியை பாட வைக்கலான்னு நினச்சி, அது ஒரு ரெக்கார்டிங்கில். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க விட மாட்டேன். அந்த பொன்னியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். அத்தை மனசில் இடம் பிடிச்சி மறுபடியும் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டில் சந்தோஷமாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயா பார்க்குறாங்க. என்ன பிரீத்தி ஏதோ யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க.